நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அறிவியல், ஜோதிடம், ஆன்மீகம் என்ற தொடரின் இடையில் புது வருட பிறப்பு தொடர்பாக சில வீடியோக்களை வெளியிட்டோம். இப்போது மீண்டும் தொடர்ந்து நாம் சிந்திப்போம். அறிவியல், ஜோதிடம், ஆன்மீகம் என்கிற தலைப்பின் பொருள், இந்த 3 கோணங்களிலும் நாம் ஒவ்வொரு பிரச்சனையையும் அணுகுகிறோம் என்பதுதான். அதாவது பக்தி என்று எடுத்துக்கொண்டு மற்ற எல்லாவற்றையும் தள்ளிவிடுவது, அல்லது ஜோதிடம் என்று எடுத்துக்கொண்டு மற்றவற்றை ஒதுக்கி விடுவது, இல்லை எல்லாமே அறிவியல் தான் என்று இரண்டையும் ஒதுக்கி விடுவது என்பதெல்லாம் இல்லாமல், இந்த ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த 3 சக்திகளையும் நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம். இப்போது ஒரு அணுவுக்குள் என்னென்ன சக்திகள் மறைந்திருக்கின்றன என்பதை பற்றி சிறிது சிந்திப்போம். ஒரு அணுவுக்குள் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் என்று அணுக்கு உள்ள அணுப்பொருள்கள் கூடுதலாக, அதாவது அணுவின் எண்ணிக்கை கூட அணு எண் 2, 3, 4 என்று மாற ஒவ்வொரு தனிமம் உண்டாகிறது. அப்படி அணுவின் அடிப்படையில் பல தனிமங்கள் உருவாகி 108 தனிமங்கள் வரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உருவாகி அவை ஒன்றுடன் ஒன்று கலந்து பல புதிய பொருள்களாக மாறியிருக்கின்றன. இப்பொழுது அணுவுக்குள் வெப்ப சக்தி இருக்கிறது. ஒரு அணுவை 2ஆக பிரித்தால் உலகையே அழித்துவிடும் அணுகுண்டாக மிகப்பெரிய வெப்பமாக வெளிப்படுகிறது. அதே அணுவுக்குள் மிகப்பெரிய மாற்றமாக வெப்பத்தை எதிர்க்கும் மந்த சக்தி இருக்கிறது. அதாவது ஒரே பொருளுக்குள் 2 வேறுபட்ட சக்திகள் எப்படி இருக்க முடியும்? அதாவது ஒரு அணு வெப்பத்தை கடத்துகிறது என்று பார்த்தால், எங்கோ இடிக்கின்ற இடிமின்னல் கூட உலகை அழித்துவிடும். எங்கோ இருக்கின்ற வெப்பம் கூட உலகத்தை அழித்துவிடும். ஆனால் அவற்றையெல்லாம் ஒரு மந்த சக்தி கட்டுப்படுத்துகிறது. அதே போல கடத்தும் சக்தி, கடத்தா சக்தி என்பதைப் போல அதனுடைய ஆற்றல்கள். அணுவுக்குள் நினைவுத்திறன் என்பது இல்லாவிட்டால் இப்போதைய கம்ப்யூட்டர்கள், செல்போன்கள் உட்பட எதுவுமே இருக்காது. ஒரு அணுவுக்குள், அதாவது ஒரு ஒளி காட்சிகளை முழுமையாக ஒற்றை அணு பதிவு பண்ணி வைத்துக் கொள்கிறது. ஒரு அணு இல்லை, அதற்குள் இருக்கிற ஒரு எலக்ட்ரான். அந்த அளவுக்கு அந்த அணுவுக்குள் சக்தி இருக்கிறது. இப்படி ஒரு அணுவின் சக்தி மிக பல மடங்காக இருக்கும் பொழுது அவைதான், அதாவது அந்த அணுவுக்குள் இருக்கிற நினைவாற்றல் தான் இப்போது நம்முடைய கம்ப்யூட்டர்களாக செயல்படுகிறது. கடத்தும் சக்தி போன்ற பல சக்திகள் இருக்கின்றன. இதில் 2 அணுக்கள், அதாவது ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இணைந்து நீர் உருவாகிறது என்கிறார்கள். இப்போது ஹைட்ரஜன் எரிபொருள், நீர் நெருப்பை அணைக்கும் பொருள். எப்படி எதிரான பொருள்கள் உலகில் உருவாகின்றன, அதாவது நெருப்பாக எரிகின்ற ஒரு பொருளை உருவாக்குகிறது அதே அணுக்கள். அதே அணுக்கள் அதை அழிக்கின்ற சக்தியாகவும் உருவாகின்றன. இப்படியெல்லாம் அணுக்களுக்குள்ளேயே பலவித எதிர் சக்திகள் இயங்குவதால் தான் உலகம் பலவிதமாக உருவாகி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது
நினைவாற்றல் என்பதை நாம் வரவேற்கிறோம். ஆனால் நினைவாற்றல் மட்டுமே இருந்தால் நம்மால் வாழ முடியுமா? அதாவது ஒரு உஷ்ணத்தை உணர்கிறது உடம்பு. அதை மறக்கவில்லை என்றால் உஷ்ணமே வாழ்க்கையாக இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு உணர்வுகளும் வாழ்க்கையாகிவிடும். கடைசியில் குழப்பம் மட்டுமே மிஞ்சும். இயற்கையின் பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லுவது மறதி. அதாவது எங்கே தேவை, எப்போது தேவை, எவ்வளவு தேவை என்பதை எல்லாம் கணக்கிட்டு நமக்கு அளிக்கிறது இயற்கை. அப்படிப்பட்ட இயற்கை பலவிதமான ஆற்றல்களாக பூமியை படைத்திருக்கிறது. அவற்றை பற்றி சிந்திக்க பூமி எப்படி உருவானது என்பதிலிருந்து இது மிகப்பெரிய சப்ஜெக்டு. அதை நீண்ட தொடராகத்தான் பார்க்க வேண்டும். இப்போது உங்கள் முன் ஒரு சின்ன பகுதியை, ஒரு தலைப்பை வைத்து சில விவரங்களை சொல்கிறேன். ராமாயணம், அதாவது புராணங்கள் என்பதற்கும் இதிகாசங்கள் என்பதற்கும் என்ன வேறுபாடு? புராணங்கள் என்பது திரும்ப திரும்ப சில கால இடைவெளியில் நடக்கும் நிகழ்வுகள். அதாவது இப்போது நடந்தது இன்னும் சில காலங்களுக்கு பிற்பாடு மீண்டும் இது நடக்கும் என்பது புராணம். அதாவது புராணம் என்று சொல்லிவிட்ட உடனே அது என்றோ நடந்து முடிந்து விட்டது, இனிமேல் அதற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல உலகம் பேசுகிறது. அப்படி கிடையாது. அந்த நிகழ்வுகள் இப்போதும் நடக்கின்றன. அப்படி என்றால் அதை நாம் உணர முடிகிறதா? ஆதி தமிழன் தெரிந்து சொன்ன அந்த சாதாரண விஷயத்தை இன்று நம்மால் உணர முடிகிறதா என்பதுதான். ஏனென்றால் அதை அப்படியே கொண்டு வந்திருந்தால் நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அது நம்மிடமிருந்து வெளியே சென்று பல உருமாற்றங்கள் அடைந்து பல இடங்களில் சுற்றி திரிந்து மீண்டும் நம்மிடம் வரும்பொழுது வேறு விதமாக வருகிறது. அது நம்மையே விலை பேசுகிறது. சரி, இதிகாசங்கள் என்றால் என்ன? இது எப்போதும் நிகழக்கூடியது, இப்போதும் உள்ளது என்பது இதிகாசம். இதிகாசம் ராமாயணம் என்பது என்றோ நடந்து முடிந்து விட்ட ஒரு காவியமோ கதையோ அல்ல. அது ஒரு கதாபாத்திரம். அதாவது ஒரு ஜோதிட குறிப்புகளை உருவகப்படுத்தி வால்மீகி எழுதிய ஒரு கதாபாத்திரம். இங்கே ஜோதிடத்தை வார்த்தைகளாக சில குறிப்புகளாக மட்டும் சொல்லிவிட்டு போய்விடுகின்றனர். ஒரு வால்மீகி அப்படி சொல்லாமல் ஒரு ஜோதிடத்தை மிக அழகாக, உயிரோட்டமாக, கதாபாத்திரங்களாக, ஒவ்வொரு கதாபாத்திரமாக ஒரு கிரக நிலைகளின் பலனை அவர் அதன் மூலம் வெளியிட்டிருக்கிறார். இப்பொழுது அதனால்தான் இதை காலங்காலமாக காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். எப்போது வேண்டுமானாலும் அது மனிதனுக்கு பயன்படும், தேவைப்படும் என்பதால் தான் முதலில் உலகில் வெளியிடப்பட்ட முதல் ஜோதிட நூல் என்று சொன்னாலே அது ராமாயணம்தான். அப்படிப்பட்ட ஒரு ராமாயணத்தின் சாராம்சத்தை கொஞ்சம் பார்ப்போம். அதாவது ராமருக்கு மட்டுமே அந்த கதை பொருந்தும் என்று எடுத்துக்கொள்வது பக்தி, அது வேறு கதை. ஆனால் அதனுடைய தாத்பரியம் இப்போதும் உலகில் நம்மிடையே நடந்து கொண்டிருக்கிறது என்பது இன்னொரு தத்துவம். அதாவது ராவணன் என்கிற ஒரு சக்தியை வெல்ல ஒரு சாதாரண மனிதன் புறப்படுகிறான். மனித சக்தியை கொண்டு ஒரு மிகப்பெரிய சக்தியை எதிர்த்து நிற்கிறான் என்பதுதான். சரி, ராவணன் ஏறக்குறைய யாராலும் அழிக்க முடியாத பல வரங்களை பெற்ற மாமனிதன். ஆனால் பெரிய பெரிய அரசர்களாலேயே அழிக்க முடியாது என்பதால் அவனை அழிப்பதற்கு என்று புறப்பட்ட ராமர் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார். அதாவது தான் பிறந்தது மிகப்பெரிய ராஜ குடும்பத்தில் என்றால் அங்கே அரசை துறக்கிறார். பிறந்த ஊரை திறந்து விட்டு வருகிறார். அதுபோல ஒவ்வொன்றாக தன்னுடைய உறவுகள், தன்னுடைய
சகோதரர்கள், தாய் தந்தையர் எல்லோரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயிருந்து விலகிவிட்டு தனியே வந்து விடுகிறார். அதாவது எவராலும் ஜெயிக்க முடியாத ஒரு சக்தியை எதிர்கொள்ள எல்லா சக்திகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட்டு தனியாளாக வருகிறார். இதுதான் இந்த கதாபாத்திரத்தின் முக்கிய பகுதி. அதாவது பெரிய செல்வ நிலையில் பிறந்த ஒருவன் வாழ்க்கையின் பல நன்மைகள், அதாவது அவனுக்கு ஆதாரமாக இருந்த பல சக்திகளை எல்லாம் விட்டுவிட்டு விலகி வந்துவிட்ட பிறகு அவனுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை விளக்குவது தான் இந்த ராமாயணம். சரி, அப்போது ஒரு சின்ன குறிப்பு ஒன்று. நீ ராவணனை வெல்லுவதற்கு முன் வாலியை வதம் பண்ணுகிறார். வாலியை வதம் பண்ணுவது என்பது எதேச்சையாக நிகழ்ந்த ஒரு செயல் அல்ல. அதாவது சுக்ரீவன் வாலியை அழிக்க சொல்லி ராமரை கேட்கிறார். அப்பொழுது ராமரால் அந்த செயலை செய்ய முடியுமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கு என்னது ஒரு பரீட்சை வைக்கிறார்கள். அதாவது 9 மராமரங்கள், 9 தனித்தனியாக எங்கெங்கோ இருக்கின்ற தனித்தனி மரங்கள், இந்த மரங்களை ஒரே ராமபாணத்தால் துளைக்க முடியுமா? அதாவது 9 தனித்தனி சக்திகளாக இருக்கின்ற இவற்றை ஒரே பாணத்தில் இணைக்க முடியுமா என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இப்பொழுது 9 சக்திகள் என்பது நீங்கள் நினைப்பது போல வெறும் மரம், வெறும் அம்பு, வெறும் பாய்ச்சல் மட்டுமில்லை. அதாவது 9 கோள்களின் சக்தி. இந்த 9 கோள்களையும் தனித்தனியே பேசிக்கொண்டிருக்காமல் ஒரே தத்துவத்தின் கீழ் கொண்டு வர முடியுமா? ஒவ்வொன்றின் இயல்பும் படைப்பும் வேறு வேறாக இருக்க, அவை தருகின்ற பலன்கள் வேறு வேறாக இருக்க, அவற்றையெல்லாம் ஒரே நேர்கோட்டில் ஒரே இணைப்பில் கொண்டு வர முடியுமா என்பதுதான் அங்கே சொல்லப்பட்ட தத்துவம். அதை ராமர் செய்து காட்டினார் என்பதுதான். இப்போது ராமாயணத்தின் முக்கிய பகுதி 9 மராமரங்களை ஒரே ராமபாணத்தால் இணைத்தார், அதாவது துளைத்தார் என்பதுதான். இப்போது இந்த 9 கிரக சக்திகளை ஆதி முதல் நம்முடைய காலங்களில் கொண்டு வந்திருக்கிறார்கள். ராகு கேதுகள் என்கிறதில் ஆரம்பித்து மீதி 7 கிரகங்களையும் நம்முடைய ஜாதகத்தில் கொண்டு வந்தது முதலில் இராமாயணத்தில் மட்டும்தான். அதற்கு முன் ராகு கேதுகள் என்பது ஜோதிடத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ராகு கேதுகளிலிருந்து ஆரம்பித்து மற்ற எல்லாவற்றையும் ஒரே கோட்டில் இணைக்க முடியுமா என்பது இங்கே ஒரு கேள்வி. நான் முன்பே சொன்னேன், ஒரு புல் இனம், அதனுடைய சோலைகள், அருகம்புல்லில் ஆரம்பித்து மிக சின்ன சோலை, அதை விட கொஞ்சம் பெரியதாக நெல், கரும்பு என்று போய்கொண்டே இருக்கும். அதாவது கரும்பு, மக்காச்சோளம் எல்லாம் போகும்போது நீண்ட அகலமான சோலைகள் இருக்கும். அதே புல்லினத்தின் ஒரு இனம் மூங்கில் மரம். அப்போது மூங்கில் இலைகள் சின்னதாகி விடுகின்றன. அப்படி என்றால் அதில் ஏன் சோலைகள் இல்லை என்பதுதான் அங்கே ஒரு கேள்வி. அதாவது எப்படி ஒரு அருகம்புல் படிப்படியாக வளர்ந்து மூங்கிலானது என்பது பரிணாம வளர்ச்சி என்கிறோம். திரும்ப திரும்ப இங்குதான் பிரச்சனைகளே வருகிறது. பரிணாம வளர்ச்சி என்று சொல்லிவிட்டு அந்த வளர்ச்சி எப்படி ஏற்பட்டது என்பதே தெரியவில்லை என்று சொல்வது இன்னொரு விதம். அதாவது ஒரு பொருள், ஒரு கம்பு கம்பாக தான் முளைக்கிறது, கம்பாக தான் விளைகிறது, கம்பாகவே அழிந்து விடுகிறது. அது என்றைக்கும் கரும்பாக மாறவில்லை. ஆனால் கம்பு எப்படி கரும்பு ஆனது என்பது போல இந்த இடைவெளி எப்படி ஏற்பட்டது என்பது சொல்ல வேண்டுமானால் அங்கே கிரகங்களின் பங்களிப்பு இருக்கிறது. கிரகங்கள் ஒவ்வொரு அம்சத்திலும் எப்படி இடம்பெற்று
எப்படி அதை உருவாக்கின என்பதுதான் உயிரினங்களை உருவாக்கிய சக்தி. இந்த விளக்கங்கள் தெரிந்துவிட்டால் உயிரினங்கள் பூமிக்கு வந்ததில் பங்களிப்பு கிரகங்களுக்கு தான் முதன்மை என்பது தெரியும். அப்படி என்றால் தெய்வங்களுக்கு இல்லையே என்று எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. கிரகங்களை தான் தெய்வங்களாக மாற்றியிருக்கிறார்கள், அதை தான் கொண்டாடி வருகிறார்கள். அதாவது கிரகங்களை நீக்கிவிட்டு உலகத்தில் எந்த திருவிழாக்களும் கிடையாது, எந்த தெய்வங்களும் கிடையாது. அதாவது சித்திரை திருவிழா என்று இப்போது சொல்லுகிறோம். சித்திரை திருவிழா என்கிற பொழுது அது மாதத்தோடு தொடர்படுத்தப்பட்டு வானசாஸ்திரத்தோடு இணைந்திருக்கிறது. அதாவது எல்லாவற்றிற்கும் நாள், நட்சத்திரம், கிரகம், விரதம் எல்லாமே கிரகங்கள் தொடர்புடையவை. அதாவது கிரகங்களை முழுக்க முழுக்க நீக்கிவிட்டு தனிப்பட தெய்வத்தை கொண்டு வரவே இல்லை. அது பின்னால், அதாவது இந்த தொடரிலேயே இன்னொரு பகுதியில் பிறகு பார்க்கலாம். இப்பொழுது இந்த ஒன்றை பார்ப்போம். ஒரு சாதாரணமாக உங்களுக்கு புரியும்படியாக ஒரு எளிய ஒரு தத்துவத்தை சொல்லுகிறோம். ஒரு எலுமிச்சை குடும்பம் என்பதில் தொடங்கி அது சின்னதாக கமலா, ஆரஞ்சு, சாத்துக்குடி, அப்படியே பெரிய உருவங்களாக பொம்பிள் மாசு இப்படியெல்லாம் போயிட்டு கடைசியில் போயிட்டுருக்குது. ஒரு சின்ன பழம் கொஞ்சம் பெரிய பெரிய உருவம் எடுத்து பெரிய நீர் பொருளாக அது வளர்ந்து இருக்கிறது. அப்படியே வளர்ந்து கொண்டு போயிருந்தால் இப்போது மிகப்பெரிய அளவில் அல்லவா ஒரு பழம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அது ஏன் இல்லை என்பது ஒரு கேள்வி. அதாவது அந்த வளர்ச்சி என்பது ஒரு எதிர் சக்தியால் கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நிலையில் நிறுத்தப்பட்டு விடுகிறது. அப்படி எலுமிச்சை குடும்பத்தில் வில்வ மரம் என்பது ஒன்று. ஒரு வில்வமும் ஒரு எலுமிச்சையும் அடிப்படையில் ஒன்றுதான். அந்த மாற்றங்கள் எப்படி வருகிறது? எலுமிச்சை மேல் தோல் உரிக்கும்படியான மெல்லிய தோலாக இருக்கிறது, சாத்துக்குடி, ஆரஞ்சு எல்லாம். ஆனால் வில்வப்பழம் அப்படி இல்லை. அதே போல் அடுத்தது இதுபோல் அந்த கடின ஓடு விளாம்பழம் என்பதும் அந்த எலுமிச்சை குடும்பத்தை சேர்ந்தது. இப்படி இந்த எல்லாவற்றையும் ஒரு கோட்டில் பார்க்கும் பொழுது இதற்குள் எப்படி இந்த மாற்றங்கள் வந்தது என்பதை சொல்லும் பொழுது இங்கே அந்த பரிணாம வளர்ச்சியினுடைய அடிப்படை புரியும். இது ஒரு உயிரினத்தில் மட்டுமில்லை, உலகில் உள்ள அத்தனையிலும் இருக்கிறது. அதாவது ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டிருந்தால் பல ஆண்டுகள் கூட ஆகிவிடும். அதை விரிவாக தான் சொல்ல வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். அதை இந்த தொடரில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொண்டு வருகிறோம். இப்பொழுது இந்த குடும்பங்களில் ஒரு தொடர்ச்சி என்ன? கேது என்பதை முதன்மையாக வைக்கிறோம். கேது என்றால் என்ன? அதாவது எல்லாவற்றிலும் தொடக்கம் கேது. அதாவது ஒரு உயிர், ஒரு பயிர், ஒரு குழந்தை கருவில் உருவாகி முதலில் கருவில் உருவாகி பிறக்கிறது. அது பால் குடிக்கும் பருவம் வரை கேது. அதற்கு அடுத்து பால் மறந்து வீதியில் விளையாடத் தொடங்குகிறது. அதாவது தரையோடு தவழ்ந்து புரண்டு எழுந்து நின்று பல இடங்களில் முட்டி மோதி நடக்க ஓட துவங்குகிறது. மனிதன் ஓடுகிற அளவு குழந்தையால் ஓட முடியாது. அந்த மண்ணோடு இருந்த போராட்டம் செவ்வாய் பருவம். இப்போது குழந்தை பருவம் முடிந்து செவ்வாயினுடைய பருவம் முடிந்து இப்பொழுது நடக்கவும் வேகமாக ஓடவும் உலகத்தை சுற்றி பார்க்கவும் தயாராகிவிட்டது. இந்த பருவம் புதனுடையது, அதாவது மூன்றாவது நிலை. இப்போது புதன் வெளி உலகத்தை உள்வாங்குகிறது. அறிவின் தேடல், அதாவது எல்லாவற்றையும், அதுபோல பயிர்கள், உயிர்கள் எல்லாம்
இப்போது கேது என்பது குருத்து இலைகள். அந்த குருத்து இலைகள் ஒவ்வொன்றும் கேது. முதலில் வெளிவரும் 2 துளிர்கள். அந்த துளிர்கள் வெளிவந்து அது முற்றிய பிறகு அதுக்கு வேறு நிலை வருகிறது. அப்படி என்கிற பொழுது இந்த துளிர் மட்டும் கேது. அது கொஞ்சம் முற்றத் தொடங்கும் போது செவ்வாய், அடுத்தது புதன். இப்படியே அதில் பருவங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. இப்பொழுது புதனுடைய நிலையும் கொஞ்சம் கடந்து செல்கிறோம். கொஞ்சம் தூரம் சென்ற உடனே நமக்கு ஒரு வாலிப வயது என்று ஒரு காலம் ஏற்படுகிறது. இப்பொழுது பருவ காலம், அதாவது பிறப்பின் நோக்கம் இனச்சேர்க்கைக்கான உடம்பு தயாராகிறது. அப்பொழுது குரு, அதாவது அடுத்த நிலை. இப்போது எல்லோரும் பருவம் அடைகிறோம், அதாவது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பருவ வயது என்பதை குரு உருவாக்குகிறார். இந்த நிலைக்கு கொஞ்சம் தாண்டி போகும் பொழுது சுக்கிரனுடைய அம்சம், அதாவது காமம், காதல், இணைவு, திரும்ப அப்பா அம்மா ஆகிவிடுகின்றனர். இந்த நிலை சுக்கிரனை தாண்டி சூரியன், சந்திரன், அதாவது ஆரம்ப நிலையிலிருந்து சூரியன் என்பது உயிர், சந்திரன் என்பது உடம்பு. இது எல்லா உயிர்களுக்கும் உண்டு. மரம், செடி, கொடி, உலகில் உள்ள விலங்குகள் எல்லாவற்றிற்கும் உடம்பும் உயிரும் ஒன்று. இந்த உடம்பு உயிர் என்பதில் சூரிய சக்தி உயிராகிறது, சந்திரன் என்பது உடம்பாகிறது. அதாவது ஒரு மரம் என்று எடுத்துக்கொண்டால் கூட சந்திரன் தான் உடம்பு. அதாவது சாதாரணமான ஒரு புல் எடையில்லை, அதாவது காற்றில் பறந்துவிடும், நெருப்பில் பொசுங்கிவிடும். அதே மரத்தில், அதாவது உள்ளே அந்த நீர் சக்தி சென்று பல பலமான மரங்கள், பலகைகள் இருக்கிற அளவுக்கு கால்கள் பலமான ஒரு மரங்களை உருவாக்குகிறது. அவ்வளவு எடையுள்ள பொருள்களை எல்லாம் எங்கிருந்து வந்தன? இது எங்கிருந்தோ வரவில்லை, நம் கண்ணுக்கு முன்னால் தெரிகின்ற ஒரு நிகழ்ச்சி. நாம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு விதையிலிருந்து மரம் தோன்றி மரத்தின் வளர்ச்சியை பார்க்கிறோம். இப்படி ஒரு எடையான ஒரு பொருளை கிரகங்கள் தான் உள்ளே செலுத்துகின்றன என்பதை இன்னும் கொஞ்சம் விரிவாக அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது சூரியன் என்பது உயிர், சந்திரன் என்பது உடம்பு. அது எந்த உடம்பாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் பொருந்தும். இதுதான் அங்கங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் என்று ஆரம்பித்து நீக்கமர நிறைந்த சக்தி. உனக்குள் இருக்கிற சக்தி தான் எனக்குள்ளும் இருக்கிறது என்பதெல்லாம் இந்த சூரிய சக்தி தான். சூரிய சக்தி என்பது உயிர். இப்பொழுது அதனால் சூரியனுக்கு வயது கிடையாது, ஒரு வரம்பு கிடையாது. அதாவது உடம்பு இருந்தால் உயிர் இருக்கும், உடம்பு அழிந்தால் உயிர் அழிந்துவிடும். இப்போது ஒரு கருதரித்த பொழுதே உடம்பும் உயிரும் இணைந்து விட்டது. அப்போதுதான் கருதரிக்கிறது. எனவே கேது என்று வருகிற பொழுதே அதில் சூரியனின் சந்திரனின் பங்களிப்பும் இருக்கிறது. சரி, அடுத்தது செவ்வாய். செவ்வாய் என்பது தரையோடு போராடிய காலம். அடுத்தது புதன், அதாவது கல்வி பயிலும் காலம் என்று இப்போது சொல்லுகிறோம். இயற்கையில் அது காற்றாட வளர்கின்ற காலம். ஒரு செடி கொடிகள் என்று எடுத்துக்கொண்டால் அது படர்கின்ற காலம். அப்பொழுது இன்னும் அது மலர துவங்கவில்லை. மலர துவங்குகிற காலத்தை குருவினுடைய காலம் என்கிறோம். அந்த மலர்ந்த மலரில் மகரந்த சேர்க்கை, அதாவது பருவம் எய்தின பிறகு ஏற்படக்கூடிய காமம் என்கிற பகுதியை சுக்கிரன் ஆளுகிறது. அதாவது சுக்கிரன் என்பது அடுத்த இனவிருத்திக்கு தயாராகிவிட்ட நிலை. அதன் பிறகு திரும்ப ஆண் பெண் இனச்சேர்க்கை அல்லது ஆண் சக்தி பெண் சக்தி என்பது மீண்டும் இணையும் பொழுது மகரந்த சேர்க்கை முதல் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் நிகழ்ந்து மீண்டும் கருதரிக்கிறது. இப்பொழுது இன்னொரு சூரியனும் சந்திரனும் சக்தியாகி அடுத்த உயிரினமாக மாறுகிறது.
இது ஒரு நிலை. இதற்கு பிறகு குரு, சுக்கிரன், சூரியன், சந்திரன் எல்லாம் தாண்டின பிறகு சனியினுடைய அம்சம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் வயதின் எல்லை, இதற்கு மேல் குழந்தைகளுக்கு அதாவது கரு உற்பத்தி காலம் முடிந்து விட்டது. எனவே அந்த வயோதிக நிலைமை, இதை சனி என்று சொல்கிறோம். சனியினுடைய நிலையில் சில காலம், அதாவது நாம் இப்பொழுது அடுத்த தலைமுறைக்கு தாத்தா பாட்டி லெவலுக்கு வந்து விடுகிறோம். சரி, இதற்கு அடுத்தது ராகு. ராகு என்பது ஒருவனுடைய முடிவு காலம். ராகு என்பது ஒருவனை முடித்து வைக்கிறது. அதாவது பிறக்கின்ற ஒரு செடி கொடிகள் எல்லாம் மண்ணில் திரும்ப மக்கி மறைய தொடங்குகின்றன. அதாவது தோன்றிய அனைத்தும் மீண்டும் மறைந்து விடுகின்றன. இந்த நிலையை ராகு என்கிறோம். அதாவது கேதுவில் தொடங்கி ராகுவில் முடிகிற வாழ்க்கை. இந்த தொடரில் செவ்வாய் என்பது பருவங்களை குறிக்கும். அதாவது ராகு கேதுகளை நீக்கிவிட்டு, அதாவது தொடக்கம் முடிவு என்பது எல்லாவற்றிற்கும் இருக்கிறது. சூரியன் சந்திரன் என்பது பொது. அதற்கு இடையில் 5 பேர்கள் இருக்கிறார்கள். அதாவது செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இந்த 5 பேர்களையும் பழைய நாளில் 5 ஆண்டவர்கள் என்றார்கள். இப்பொழுது அந்த வார்த்தை கொஞ்சம் மாறி பஞ்ச பாண்டவர்கள் என்கிறோம். 5 ஆண்டவர்கள் இந்த உலகத்தை ஆளுகிறார்கள். ஆண்டவர்கள் என்றால் யார்? இந்த உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு உலகத்திற்கு வேண்டிய எல்லாவற்றையும் உருவாக்குகின்ற, ஒரு உருவத்தை தருகின்ற எல்லாமே இந்த 5 ஆண்டவர்கள் தான். அதாவது செவ்வாய் என்றால் இன்ன நிறம், இன்ன சுவை, இன்ன பொருள் என்றெல்லாம் பேசுகிறோம். குருவுக்கு கொண்டகடலை என்கிறோம். குருவுக்கும் கொண்டகடலைக்கும் என்ன தொடர்பு என்று விஞ்ஞானம் ப்ரூவ் பண்ணுகிறதா? அதுபோல் ஒவ்வொன்றையும், அதாவது ஒரு தானியத்திற்கும் ஒரு கிரகங்களை காட்டியிருக்கிறோம். இதையெல்லாம் ஒவ்வொன்றுக்கு மட்டுமே உரியது என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தி கொண்டோம். ஆனால் கிரகங்கள் சம்பந்தம் இல்லாமல் உயிர்களும் இல்லை, பயிர்களும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை. அந்த நிலையில் ஒரு பொருளுக்கு நிறம் கொடுப்பது, ஒரு பொருளுக்கு சுவை கொடுப்பது, ஒரு பொருளுக்கு அதாவது பலம், அந்த ஸ்ட்ரென்த்து, அதாவது வலிமை கொடுப்பது, இப்படி எல்லாவற்றையும் கிரகங்களே செய்கின்றன. அதாவது கிரகங்களை பிடித்து காட்ட முடியுமா என்றால், கிரகங்கள் அதாவது உயிர்களுக்குள், பயிர்களுக்குள் வந்து அது நம் கண் முன்னே எடையுள்ள பொருளாக, அழகுள்ள பொருளாக பல பரிணாமங்களில் பார்க்கிறோம். அந்த கிரகங்களை மட்டும் நீக்கிவிட்டு பலன் சொல்ல முயல்வதால் பரிணாம வளர்ச்சி என்ற வார்த்தைக்கு யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் பழைய நாளில் இருந்த தமிழனுக்கு கிரகங்கள் மீது எந்த பகையும் இல்லை. அதை தூக்கியோ இறக்கியோ பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இல்லை. அப்போது மனிதன் கண்ட முதல் வானசாஸ்திர அறிவிலிருந்து தான் அறிவியல். அதன் பிறகுதான் அவற்றை தெய்வமாக, அவற்றின் சக்தியை எல்லாம் தொகுத்து தெய்வங்களாக மாற்றினார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட சக்தி ஒரே இடத்தில் ஒரே உருவத்தில் பார்க்க முடியாது. அது பல இடங்களில் பல பரிமாணங்களில் இருக்கிறது. இதிலே எது எந்த கிரகத்திற்கு உரியது என்று தனித்தனியாக அவற்றையெல்லாம் கண்டுகொண்டு அதை தொகுத்து அதற்கு ஒரு தெய்வ பெயரிட்டனர். ஆக கிரகங்களை தொடர்பு படுத்தி தான் தெய்வங்களே வந்தன என்பது இந்த தொடரின் முக்கிய பகுதி. அப்படி 9 கோள்கள் ஒரு கோட்டில் இணைவது என்றால், அதாவது கேதுவில் தொடங்கி சூரியன் சந்திரன் என்பது ஒரு கருவாகி, முதலில் கேதுவாகி, கேது பிறகு செவ்வாயாகி, செவ்வாய் புதன், குரு, அடுத்தது சுக்கிரன். இந்த நிலைக்கு பிறகு சூரியன் சந்திரன் என்பது திரும்ப வளர்ந்த மனிதர்கள், அதாவது முதிர்ந்த பயிர்கள் திரும்ப காய்க்க தொடங்குகிற காலம், பூக்க தொடங்குகிற காலம். பூத்து காய்த்து தன்னுடைய இனத்தை மீண்டும் எல்லா உயிரினங்களும் உருவாக்கிவிட்டு தான் மறைகின்றன.
ஒரே ஒரு விதையிலிருந்து பல கோடி புது விதைகளை உருவாக்கிவிட்டு தான் அந்த மரம் அழிகிறது. எனவே அந்த இனத்தை உருவாக்குகிற நிலை திரும்ப சூரிய சந்திரன். அடுத்தது காய்த்து முடித்த பிற்பாடு மரம் காலியாக நிற்கும், அந்த நிலை சனி. அதற்கு பிறகு காலம் கடந்து விட்ட பிறகு அது உதிர்ந்து விடுகிறது, அது ராகு. எனவே கேதுவில் தொடங்கி ராகுவில் முடிகிற வரையில் இந்த தொடர்பை ஒரு இலக்கண முறைப்படி தொகுத்து கொடுத்தது இந்த இராமாயணத்தின் ஒரு பகுதி. அதாவது இதையெல்லாம் தெரிந்து கொண்டால்தான், அதாவது கிரக சக்திகளை ஒரே கணக்கில், அதாவது சுக்கிரனுக்கு ஒரு பலன், சனிக்கு ஒரு பலன், ராகுவுக்கு ஒரு பலன் என்றெல்லாம் இல்லாமல் அதை எப்படியெல்லாம் ஒரே கோணத்தில் அணுகுவது என்பதுதான் இராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான பகுதி. இந்த வகையில் ராமருடைய சக்தியை ராமபாணம், அதாவது 9 மராமரங்களை ஒரே பாணத்தால் துளைத்தார் என்பது இந்த சக்தி தான். அதாவது ஒரு எலுமிச்சை குடும்பம் என்பது எப்படி வளர்ந்து கொண்டே போய் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த தோள்கள் கடினமான ஓடு உருவாகிறது என்கிற பொழுது, அதாவது விரிவடையும் சக்தியை எதிரிலிருந்து ஒரு சக்தி தடுக்கிறது. அந்த 2 சக்திகள் மாறி மாறி இயங்கிதான் இதையெல்லாம் செய்கின்றன. அதை இன்னும் விரிவாக இன்னொரு பகுதியில் சொல்கிறேன். இப்பொழுது இந்த பகுதியை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அறிவியல் என்பதும் ஆன்மீகம் என்பதும் ஜோதிடம் என்பதும் முழுமையாக நம் வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள இருக்கின்ற ஒரு வழி. இதில் அடங்காத உலக விஷயங்களே கிடையாது. எனவே இது கொஞ்சம் பெரிய விஷயம். இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு மெல்ல மெல்ல இதை புரிந்து கொள்ள முயலுங்கள். சில காலத்தில் மிக விரைவில் உங்களுக்கே இதெல்லாம் விளங்கும். நன்றி, வணக்கம். அறிவியல் ஜோதிட நிலையம், திருமழிசை, ஜோதிட குரு சு. சம்பையா, ஞானயோகி. வணக்கம்.